ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு மீட்க வேண்டும் என கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் ஜமாத்தின் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் முஜீபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சிறப்பான செயல்பாடுகளால் கொரோனா தொற்று குறைந்துள்ளது எனவும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நடைபெறும் வழிபாட்டு தலங்களுக்கான தடையை தமிழக அரசு உடனே நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அசாமில் இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்படுவதை தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது எனவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு மீட்க வேண்டும் எனவும் ஜமாத்தின் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி தெரிவித்தார். செயற்குழு கூட்டத்தில் மாநில செயலாளர் முகமது அக்பர் பாஷா, மாநில பொதுச் செயலாளர் ஹபீப், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஆசேன் பாஷா காதிரி, இளைஞரணி மாநில செயலாளர் முகமது அஜீஸ், மாநில இளைஞரணி துணை செயலாளர் நூருதீன் முஸ்தபா, மாநில நிர்வாகி ஷேக் தாவூத், இளைஞரணி மாநில துணை செயலர் M.K. அப்துல் காதர் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாகூர் தர்காவின் புருஸ் விழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்க ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி தலைமையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சொத்துக்களை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு மீட்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசலில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தர தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும், வகுப்பு வாரியத்தில் ஊழல் செய்பவர்கள் மற்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக செயல்படும் அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாகூர் தர்காவின் புருஸ் விழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்க ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில செயலாளர் முகமது அக்பர் பாஷா, மாநில இளைஞரணி செயலாளர் முகமது அஜீஸ், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜான் அப்துல் காதர், ஜனாப் ஜவாஹீர், அப்துல் சமது, தஞ்சை மாவட்ட செயல் தலைவர் யாகூப் பைசி மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தை மாநில அமைப்பாளர் ஆடுதுறை காஜா நஜ்முதீன் செய்திருந்தார். சென்னை மணலியில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத்தில் நீதிமன்றம் நாகூர் தர்காவின் புருஸ் விழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்க ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி தலைமையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சொத்துக்களை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு மீட்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசலில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தர தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும், வகுப்பு வாரியத்தில் ஊழல் செய்பவர்கள் மற்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக செயல்படும் அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாகூர் தர்காவின் புருஸ் விழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்க ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில செயலாளர் முகமது அக்பர் பாஷா, மாநில இளைஞரணி செயலாளர் முகமது அஜீஸ், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜான் அப்துல் காதர், ஜனாப் ஜவாஹீர், அப்துல் சமது, தஞ்சை மாவட்ட செயல் தலைவர் யாகூப் பைசி மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தை மாநில அமைப்பாளர் ஆடுதுறை காஜா நஜ்முதீன் செய்திருந்தார்.
சென்னை மணலியில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத்தில் நீதிமன்றம் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவர் சையத் திலாவர் அலி அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் சென்னை 7 கிணறு காவல் நிலையம் அருகில் உள்ள அம்மன் கோவில் தெருவில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜமாத்தின் மாநில செயலாளர் முகமது அக்பர் பாஷா, மாநில இளைஞரணி செயலாளர் அஜீஸ் முகமது, மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் சையத் முஸ்தபா, நூருதீன் மற்றும் தமிழ்நாடு தர்காக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை 7 கிணறு பகுதி துணைத் தலைவர் காதர் பாஷா, துறைமுகம் பகுதி தலைவர் அப்துல் ரசாக், துறைமுகம் பகுதி செயலாளர் இக்பால் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் காவல்துறையினர் மற்றும் முன்கள பணியாளர்கள், பொதுமக்கள் கபசுர குடிநீர் அருந்தினர். அருப்புக்கோட்டை அருகே காரியாபட்டி அச்சன்குளம் கட்டுப்பகுதியில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பொதுமக்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில தலைவர் சையத் திலாவர் அலி கபசுர குடிநீர் வழங்கினார். தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் கொரோனா காலத்தில் மக்களுக்கு உணவு, கபசுர குடிநீர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை ஜமாத் அமைப்பினர் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பொதுமக்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில தலைவர் சையத் திலாவர் அலி தலைமையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் முகமது அக்பர் பாஷா, மாநில இளைஞரணி செயலாளர் முகமது அஜீஸ், மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் நூருதீன் முகமது, சையத் முஸ்தபா, ஊடக பிரிவு இக்பால் பாஷா, ராயபுரம் துணை செயலாளர் சையது ஜாஃபர் மற்றும் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் ரஹ்மான் செய்திருந்தார். சென்னையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கழிவுநீர் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவு, தண்ணீர் பாட்டில்கள் இன்று வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவால் சாலையோரம் வசிப்பவர்கள் வேலையின்றி உணவுக்காக தவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையை அறிந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் ஏழைகளுக்கு உணவு, தண்ணீர் பாட்டில்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இதன் மூலம் தினம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில தலைவர் திலாவர் அலி பேட்டியளித்துள்ளார். அப்போது மாநில செயலாளர் அக்பர் பாஷா, மாநில பொருளாளர் அபீப், மாநில இளைஞர் அணி செயலாளர் அஜீஸ் முகமது மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். நியூஸ் 15 செய்திக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். தற்போது கொரோனா தொற்று நோய் காரணமாக தமிழகம் முழுவதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தி இருக்கிறதால ஏழை எளிய மக்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு பஞ்சம் காரணமாக மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தினமும் 500 நபர்களுக்கும் மேலாக நாங்கள் மதிய உணவு மற்றும் இரவு உணவுகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே கொரோனாவை பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் செய்து வருகிறோம். கொரோனா நோயை எப்படி நாம் ஒழித்து கட்ட வேண்டும், அரசு விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டார்கள். சென்னை பிராட்வே காவல் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இன்று சுமார் ஒரு 1000 பேருக்கு தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த உணவை வழங்கினோம். நன்றி. உங்களுடைய தர்காக்கள் சார்பில் இப்ப தர்காக்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. ஆமா. சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய முசாவர்களுக்கு நீங்க என்ன அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் நீங்க செய்றீங்களா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நலிவற்ற தர்காக்கள், சின்ன சின்ன தர்காக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட தர்காக்களுடைய நிர்வாகிகளை நாங்கள் போய் சந்திச்சு அங்க வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம என்ன சொல்றோம்னா, இப்பொழுது நிறைய தர்காக்கள் போட்டப்பட்டு இருக்கின்றன. ஆனாலும் அந்த உள்ள வேலை செய்யறவங்களுக்கு ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. சோ அதுக்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம். அதே மாதிரி மற்றவர்களும் உதவ முன் வர வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகள் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நிவாரண தொகை 4000 அறிவிச்சிருக்கு. அதே போல தர்காக்கள் இருக்கக்கூடிய முசாவர்களுக்கும் நான் அந்த தொகை அறிவிக்கணும் சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கா? நாங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறோம். அமைச்சர்களிடத்திலயும் கோரிக்கை வச்சோம், முதலமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். சோ அதை பத்தி இப்ப பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவு, தண்ணீர் பாட்டில்கள் இன்று வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவால் சாலையோரம் வசிப்பவர்கள் வேலையின்றி உணவுக்காக தவித்து வருகின்றனர்.
இந்த சூழ்நிலையை அறிந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் ஏழைகளுக்கு உணவு, தண்ணீர் பாட்டில்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இதன் மூலம் தினம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் மாநில தலைவர் பிராவர் அலி பேட்டியளித்துள்ளார். அப்போது மாநில செயலாளர் அக்பர் பாஷா, மாநில பொருளாளர் அபீப், மாநில இளைஞர் அணி செயலாளர் அஜீஸ் முகமது மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். நியூஸ் 15 டாப் செய்திக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். தற்போது கொரோனா தொற்றுநோய் காரணமாக தமிழகம் முழுவதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தி இருக்கிறதால ஏழை எளிய மக்கள், சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு பஞ்சம் காரணமாக மிகவும் அவதி. அந்த ஏரியாவுக்கு ஒன்று மாட்டிடும். அந்த ஏரியாவுக்கு ஒரு நாள், மாவட்டத்துக்கு ஒரு நாள். ஒரு பைக்கு 50 கணக்கு போட்டுங்க. அல்லா मास्क डाल भाई, मास्क डालो. बोलने वाला था वामा 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 शेर वामा करीमा का हां पीछे सिंबल वो लोगों गाड़ी चला रहे बोल अच्छी करा
டைமில் எத்தனை வந்து கொடுக்குறது பெரிய விஷயம்.